பயங்கரமா உங்களை பயன்படுத்த போற 10 ஸ்கேரியான படங்களை பத்தி தான் நம்ம இந்த லிஸ்ட்ல சொல்ல போறோங்க. லிஸ்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணிருங்க. அதுதாங்க நம்ம பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சூப்பரான கண்டென்ட்டும் என்னோட சுமாரான மூஞ்சியும் உங்களோட டைம்லைன்ல வந்து விழுங்க. எனக்கு அது ரொம்பவே உதவியா இருக்குங்க. சரி வாங்க நம்மளோட லிஸ்ட்டுக்குள்ளார போகலாம். லைட்ஸ் அவுட். ஒரு மர்மமான உருவம் இருட்டுல மட்டும் வருங்க. லைட் ஆன் பண்ணீங்கன்னா அந்த உருவம் போயிருங்க. திரும்பி நீங்க லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்க பக்கத்திலேயே வந்து அந்த உருவம் ஆன் பண்ணுங்க. இந்த ஸ்கேரி கான்செப்ட் வச்சு எடுக்கப்பட்ட படம் தாங்க இது. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா 3 நிமிட யூடியூப் ஷார்ட் பிலிமா தாங்க இருந்துச்சு. உலகம் முழுக்க பிரபலமானதுக்கு அப்புறம் இந்த படத்தை ஹாலிவுட்ல திரைப்படமா எடுத்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இருக்குங்க. அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல நீங்க அதை பார்க்கலாம். ஓக்யூலஸ். பல ஆண்டுகளா ஒரு குடும்பம் பல இன்னல்களை சந்திச்சுட்டு வருதுங்க. அவங்களோட பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒரு பழமையான அமானுஷ கண்ணாடி. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு சொல்றாங்க, ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த அமானுஷ கண்ணாடியை பத்தி உண்மையே எல்லாருக்கும் கொண்டு வரணும்ட்டு அந்த பொண்ணு முயற்சி செய்யறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன்ங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல காமிக்கிற கண்ணாடி பாத்தீங்கன்னா மனுஷங்களோட மனசை ஏமாத்துற விதமா உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதனால என்னன்னா, எது உண்மை எது பொய்ங்க நம்மளாலேயே கணிக்க முடியாத அளவுக்கு இந்த படத்துல காமிச்சு வச்சிருப்பாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அபிஷியலா தமிழ் டப்பிங்ல இல்லைங்க. அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இந்த படத்துக்கான தமிழ் சப்டைட்டில் வேணா அவைலபிளா இருக்குங்க. அனபெல் கிரியேஷன். ஒரு பொம்மை தயாரிப்பாளர் வீட்டுக்கு அனாத குழந்தைகள்லாம் வந்து தங்குறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு சாபம் பெற்ற சபிக்கப்பட்ட ஒரு பொம்மை இருக்குங்க. அந்த பொம்மையால இவங்க அனுபவிக்கிற அமானுஷ்யமான பல சம்பவங்களை தாங்க இந்த படமா எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, காஞ்சூரிங் அனபெல்லா சீரிஸ் படங்கள்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா பல பேரால பாராட்டப்பட்ட படமா இப்பவும் இருக்குங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயும் இருக்குங்க. அமேசான் பிரைம்லயும் இருக்கு, ஹாட் ஸ்டார்லயும் இந்த படம் அவைலபிளா இருக்குங்க. தி நன் 2. மர்மமான பல மரணங்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு கன்னியாஸ்திரி வராங்க. அங்க அவங்க மீண்டும் ஒரு பயங்கரமான டிமானிக் சக்தியை எதிர்கொள்றாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனுங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற வேலன் சொல்ற ஒரு கதாபாத்திரம் மாடர்ன் ஹாரர் படங்கள்ல வர்ற வில்லன்கள்லயே ரொம்ப சிறந்ததாகவும் பயங்கரமான வில்லனா எல்லாராலையும் சொல்லப்படுதுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல இருக்குங்க. தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்குங்க. இட். ஒரு சின்ன டவுன்ல குழந்தைங்க எல்லாம் மர்மமான முறையில காணாம போறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில நண்பர்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரை மேற்கொள்றாங்க. இதனால அவங்களுக்கு ஏற்படுற விளைவுகளை தாங்க படமா எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற பென்னி வைஸ்ங்கிற கேரக்டரோட தோற்றத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே கிளவுன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா பயம் ஏற்படுற அளவுக்கு இவங்களோட கேரக்டரைசேஷன் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குங்க. அமேசான் ஓடிடி தளத்துல நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். டாக்டர் ஸ்லீப். சிறு வயதுல கொடூரமான ட்ராமாட்டிக்கான சம்பவத்தை சந்திக்கிற ஒரு மனுஷன் அவங்கிட்ட இருக்கிற சக்தி மாதிரியே ஒரு சின்ன பொண்ணுகிட்டையும் ஒரு சக்தி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அவன் அந்த சின்ன பொண்ணை பயங்கரமான ஒரு அமானுஷ்ய சக்தி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைன். ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் பாத்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற ஹாரர் படமான த ஷைனிங் படத்தோட அபிஷியல் சீக்வலுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இருக்குங்க. அதை நீங்க அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல நீங்க பார்க்கலாங்க. ஸ்மைல். ஒரு வினோதமான ட்ராமாட்டிக்கான ஒரு சம்பவத்தை எதிர்கொள்ற ஒரு டாக்டர். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு சாபம் அவங்கள துரத்த ஆரம்பிக்குதுங்க. அந்த சாபம் ஒரு சிரிப்பின் மூலமா எல்லாருக்கும் பரப்புற மாதிரி தெரியுதுங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனுங்க. ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் படமா இந்த படம் இருக்குங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்தை விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள்லாம் ஒரு பேஸ்பால் மேட்ச்ல வித்தியாசமான ஸ்மைல்லையே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும். அது உலகம் முழுக்க பேசப்பட்டதுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இருக்குங்க. அமேசான் பிரைம்லயும் Z5 ஓடிடி தளத்திலையும் இந்த படத்தை நீங்க போய் பார்க்கலாம்.
த இன்விசிபிள் மேன். கொடூரமான அபியூஸ் பண்ற ஒரு முன்னாள் காதலன் இறந்துட்டான்னு சந்தோஷப்படுற ஒரு பொண்ணுங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அவன் சாகலைங்க, அவனுக்கு ஒரு விசேஷ சக்தி கிடைக்குதுங்க. அதுதாங்க அவன் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி இன்விசிபிளா மாறிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணை அவன் வந்து ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படமா அமைஞ்சிருக்குங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல பல ஜம்ப் ஸ்கேர் எல்லாம் கிடையாதுங்க. ஆனா எம்டியான ஸ்பேஸ் பல தடவை கேமராக்கள் காட்டுங்க. அதை வச்சு நம்மள பயமுறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்தை எடுத்தவங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இல்லைங்க. அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துலயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் இது அவைலபிளா இருக்குங்க. சில ஃபேன்மேட் தமிழ் டப்பிங் ஆடியோவை யூடியூப்ல சில பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஈவில் டெட் ரைஸ். மர்மமான புத்தகத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தை ஒரு அமானுஷ்யமான சக்தி தாக்குதுங்க. அந்த அமானுஷ்ய சக்தி கிட்ட இவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதாங்க இந்த படத்தோட கதை. ஈவில் டெட் பிரான்சைஸ்லயே சூப்பராகவும் ஹாரராகவும் இருக்கிற படமா இந்த ஈவில் டெட் ரைஸ் படம் இருக்குங்க. மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்தை எடுக்கும் போது 6500 லிட்டர் போலி ரத்தத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங்காகியே. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்துல இருக்கு. அமேசான் பிரைம்லயும் ரெண்டுக்கு இருக்குங்க. பார்பேரியன். ஒரு பொண்ணு முன்பதிவு செஞ்சு ஒரு வாடகை வீட்டுக்கு தங்கறதுக்கு போறாங்க. ஆனா அங்க ஒரு ஆளை ஆல்ரெடி தங்கிட்டு இருக்கிறாங்க. சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்க அவங்க இருக்கும் போது அந்த வீட்டுக்கு கீழே மனுஷங்க யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு ரகசியத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுல இருந்து பயங்கரமான அமானுஷம் இவங்கள துரத்துதுங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனுங்க. ஸ்கேரி ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ட்ரெய்லரை பாத்துறாதீங்கன்ட்டு பல ரசிகர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா ட்ரெய்லர்லயே ஒரு முக்கியமான ஸ்பாயிலரை இவங்க வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் என்று பல ரசிகர்களால சொல்லப்படுதுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இருக்குங்க. அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல நீங்க அதை பாத்துக்கலாங்க. இதுதாங்க நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்த 10 ஸ்கேரியான படங்களோட லிஸ்ட். இந்த படத்தெல்லாம் நீங்க போய் பாருங்க. பார்த்துட்டு இது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி பல வீடியோக்களுக்கு பிரைட்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. வீடியோவை முழுசா நீங்க பார்த்துருந்தீங்களா? உங்களுக்கு பெரிய நன்றிங்க.